நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ற எல்லாம் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மறைந்த நடிகர் திலீப் அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. திலீப் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா முதல் படத்திலேயே அசுர நடிப்பை நடித்து எல்லார் மனசுலையுமே இடம் பிடிச்ச ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாமல் தாடியில் இருக்கும் போது பார்க்கறதுக்கு நம்ம டிஆர் அவர்களுடைய தம்பி மாதிரியும், தாடியை எடுத்துட்டாருன்னா நம்ம மறைந்த முரளி அவர்கள் மாதிரியும் இருக்காருன்ட்டு இவரை நிறைய பேர் அப்பவே சொல்லியிருக்காங்க. 80ஸ்ல ஒரு உச்சத்துல இருந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது போல பல மொழிகள்லயும் இவர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஆனா தமிழ்ல மட்டும்தான் கேரக்டர் ரோல்ஸாவே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு வருத்தம் இவர் இறக்குற வரைக்குமே இருந்திருக்கு. இருந்தாலுமே இவர் இறக்குற வரைக்குமே சினிமாக்காகவே மூச்சு விட்டு இறந்தாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இறக்குற தருவாயில கூட இவர் ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்டும் எழுதியிருக்காரு. அதுல அவருடைய மகனை நடிக்க வைக்கணும், ஒரு ரோல் கொடுக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமலே போயிருக்கு. ஏன்னா இவருடைய இறப்பு யாருமே எதிர்பார்க்காத வகையில் நடந்திருக்கு. இவருடைய கெரியர் ஆரம்பிச்சத மிகப்பெரிய ஜாம்பவானான கே பாலச்சந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான வறுமையின் நிறம் சிவப்பு இந்த படம் மூலமா தான் இவருடைய கெரியர் ஆரம்பிச்சது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல், ஸ்ரீதேவி, எஸ்வி சேகர் இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இதில் கமல் சாரோடைய ஃப்ரெண்டு கேரக்டர், அதாவது ரங்கன் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு ரோலுக்காக பல பாராட்டுகளையும் இவர் வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கமல் சார் கூட திரும்ப தொடர்ந்து தூங்காதே தம்பி தூங்காதே இந்த படமும் நடிச்சிருக்காரு. டிஆர் அவர்களுடைய தம்பி மாதிரி இருக்காரு, தாடி வச்சிருந்தா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னாலும் அவரோட கூடயே சேர்ந்து ரயில் பயணங்கள் இந்த படத்துலையும் இவர் நடிச்சிருக்காரு. இது மூலயமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு. எப்பவுமே ஒரு சிரிச்ச முகம் தான் இவருடைய கண்கள் ரொம்ப நாளாவே பேசும். 80ஸ்ல நடிப்பறக்கன் அப்படின்ற ஒரு பேரும் எடுத்திருக்காரு. இவர் எந்த ஒரு கிசுகிசுலையும் சிக்கலம் தான் சொல்லப்படுது. இவர் மோகன், பூர்ணிமா அவர்களுடைய நடிப்புல வெளியான கிளிஞ்சல்கள் இந்த ஒரு படத்துல முக்கியமான ரோல் நடிச்சு அந்த படத்துக்கும் நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்கினாரு. அதுக்கப்புறம் மலையாள இண்டஸ்ட்ரி பக்கம் போயிட்டு அங்க ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு. இதை தொடர்ந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ரஜினி சார் கூட சேர்ந்து மாப்பிள்ளை, தர்மதுரை, வள்ளி இது போல படங்கள் பண்ணியிருக்காரு. சிவாஜி ஐயா அவர்கள் கூட சேர்ந்து படிக்காத பண்ணையார் அப்படின்ற படம் பண்ணியிருக்காரு. அவள் கண்மணி அப்படின்ற படம் மூலியமா சீதா அவர்களுடைய கணவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நவரச நாயகன் கார்த்தி அவர்கள் கூட சேர்ந்து சொல்ல துடிக்குது மனசு, ராம்ராஜ் அவர்கள் கூட சேர்ந்து எங்க ஊரு பாட்டுக்காரன், எங்கள் சாமி ஐயப்பன், ஓம் சக்தி இது போல பக்தி படங்களும் இவர் நடிச்சிருக்காரு. இவரை விசு அவர்களுடைய ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய படங்கள்ல இவருக்கு ஒரு ரோல் இல்லாம இருக்கவே இருக்காது. அதுலயும் அவருடைய படத்துல ஒரு முக்கியமான படம் அப்படின்னா அது சம்சாரம் அது மின்சாரம். இந்த படத்துல இவரு ஒரு பணக்காரரா வந்திருப்பாரு. ஆல்பர்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. இதுல விசு அவர்களுடைய மகளுக்கு ஒரு மாப்பிள்ளையா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் விசு அவர்களுடைய ஊருக்கு உபதேசம் அப்படின்ற படத்துல தான் இவர் நடிக்கிறாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்து வெற்றி நடை போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் சம்சாரம் அது மின்சாரம் படத்துல இவருக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுக்கணும்னு சொல்லி பணக்கார மாப்பிள்ளையா ஆல்பர்ட் அப்படின்ற கேரக்டர்ல வந்திருப்பாரு. கண்டிப்பா இந்த படம் பிடிச்சவங்களுக்கு இவரை ரொம்பவே பிடிக்கும். 1956 பிறக்கிற இவரு சென்னைனா ரொம்பவே உயிர். ஆரம்பத்துல வீட்டுல எல்லாரையுமே எதிர்த்து வீட்டுக்கும் இவருக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லைன்ட்டு வீட்டுல பல பிரச்சனைகளை கடந்து தான் இவரு சென்னைக்கும் வராரு. தனித்து விடப்படுறாரு. ஒரு ஹோட்டல்ல போயிட்டு வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரைவராகவும் ஆட்டோ ஓட்டுறாரு. இது போல சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இன்னொரு பக்கம் இவர் படிக்கவும் செய்யறாரு. பிலிம் இன்ஸ்டிடியூட்ல தான் இவர் படிக்கிறாரு. சின்ன சின்ன நாடகங்கள்லாம் இவர் நடிக்கிறாரு. மேடை நாடகங்கள்லாம் நடிக்கும் போது தான் கேபி சார் கண்ணில் பட்டு இவர் ஃபர்ஸ்ட் அவருடைய சினிமா கேரியரை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு எல்லா படங்களும் வெற்றி படங்களா அமையுது. கிட்டத்தட்ட 1988 இருந்து 91 வரைக்கும் நல்லா டாப் லெவல்ல இருந்தாருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சில தடைகள்லாம் ஏற்படுது. இவர் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறாரு. என்னதான் இவர் பிரேக் எடுத்தாலும் சினிமா இவரை பிரேக் எடுக்க விடலன்னு தான் சொல்ல முடியும். இவருக்கு 1989 பாத்தீங்கன்னா திருமணம் நடக்குது. இவருடைய மகன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் 2-3 வருஷம் இவர் பிரேக் எடுக்கிறாரு. அந்த ரீசன் மட்டும் இல்லாம வாய்ப்புகளும் இவருக்கு கம்மியாகுது. இதனாலதான் சரி ஓகே நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் இவரு இன்னொரு பக்கம் போறாரு. அதாவது கர்நாடகாவுக்கு போயிட்டு அங்க ஒரு பிசினஸ் பண்றாரு, படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. ஆனா இவர் நினைச்சதை விட
விட ரொம்ப மோசமாகவே ஒரு ரொம்ப லாஸ் ஆகுறாரு ரெண்டுத்துலேயுமே. இவருடைய மனைவி நேம் ஹேமா. சமீபத்தில் இவருடைய மனைவியும் அண்ட் இவங்களுடைய மகனும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ ஒரு பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இவர் இறந்துட்டாரா, இவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, இது போல கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே டச்சிங்கா அண்ட் இப்போ வரைக்கும், அதாவது ஒரு 2012 இறந்திருந்தா கூட இப்போ வரைக்கும் அவங்களுடைய குடும்பம் அந்த ஒரு அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவருக்கு எந்த ஒரு உடல் நோயுமே இல்லையாங்க. சடனா தான் ஹார்ட் அரெஸ்ட் ஆகி அப்பவே இறந்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி பல குடும்பங்களை இவர் அனுபவிச்சிருக்காரு. உடல் ரீதியா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போனமோ அந்த அளவுக்கு இவர் கொடுமைகளை அனுபவிச்சிருக்காரு. சடனா ஒரு நாள் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அந்த ஃபுட் பாய்சனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2-3 நாட்கள் கொஞ்சம் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சரியாயிருக்கு. கிட்டத்தட்ட 15 நாள் கழிச்சு இவருக்கு ஜாயிண்டிஸ் வந்தது தெரிய வந்திருக்கு. என்ன இவருக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் இவங்க மைசூர்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா மைசூரில் தான் இவருடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்களாம். சரி அங்கேயே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போகிறாங்க. அப்போ வரைக்கும் அவர் நல்லதாக இருந்தாராம். ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கும்போது நல்லாவே ஆகிட்டாராம். திரும்பவும் மற்ற பக்கம் இவருடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இது போல் விஷயங்கள்லாம் இவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவாகவே தான் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட மைசூரில் 8 வருஷம் இருந்திருக்காங்க. 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே படிப்பு எல்லாத்தையுமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இவருடைய மகனும் மகளும் 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு மனைவி கூட சேர்ந்து. 2011 இவர் திரும்பவும் சென்னைக்கு வராரு. சென்னையில் பார்த்தீங்கன்னா மதுரவாயிலில் ஒரு ஷூட்டிங் ஹவுஸை இவங்க ரெண்டலுக்கு எடுக்கிறாங்க. அங்கே தான் இவங்களுடைய கணவர்லாம் இருந்திருக்காரு. நம்ம இதுக்கப்புறம் சீரியல்ஸ்லாம் பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருந்தாராம். அந்த கேப்பில் தான் ஸ்கிரிப்டும் ரைட் பண்ணியிருக்காரு. பையனுக்கு வாய்ப்பை கொடுக்கணுன்ற ஒரு முடிவிலும் இருந்திருக்காரு. இவருக்கு நிறைய உடல் ரீதியாக பிரச்சனைகள் முன்னாடி இருந்ததுனால 3 monthsக்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு செக்அப் பண்ணணும். அதுவும் மைசூரில் தான் நல்ல டாக்டர்ஸ், அவருக்கான ஒரு டாக்டர் இருக்கிறதுனால அங்கே போயிட்டு வந்திருக்காங்க. இவர் செகண்ட் டைம் சென்னைக்கு திரும்பவும் அங்கே மைசூருக்கு செக்கப்புக்கு போன சமயத்தில் தான் நார்மல் தான், இது ஒரு ஜென்ரல் செக்கப் தான் அப்படின்னு இருந்தாலுமே டாக்டர் அன்னைக்கு வரலையாம். சரி ஒன் டே வெயிட் பண்ணி இருந்துகிட்டே நம்ம பார்த்துட்டு போயிடலாம், திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லி தான் இவர் ஏன்னா போனால் நமக்கு நிறைய வேலை இருக்கே, இந்த பிஸியில் எங்கேருந்து நம்மளுடைய உடலை பார்க்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு மைண்ட் செட் பண்ணி இருந்திருக்காரு. ரிட்டர்ன் வர்றதுக்கு டிக்கெட்லாம் கூட இவர் புக் பண்ணி வச்சுருந்தாராம். அந்த சமயத்தில் சடனாக இவருக்கு ஹார்ட் அரெஸ்ட் ஆயிருக்கு. ஹார்ட் அரெஸ்ட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே உயிர் பிரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இவர் ரொம்பவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாரு. அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாரு. இப்படியெல்லாம் பரவலாக சொல்லப்பட்டாலும் மைசூரில் தான் இவருடைய இறப்பு இருந்ததுனால அங்கே ஒரு சில பத்திரிகையாளர்கள் அதுக்கப்புறம் சில மேக்சின்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை தான் ரொம்ப பிடிக்கும். சென்னை மக்கள் அண்டு சென்னையில் இருந்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் அவருக்கு அப்போ க்ளோஸாக இருந்திருக்காங்க. யாருக்குமே இவர் கூட டச் இல்லையாம் இவர் இறக்குற நேரத்தில். அதனால தான் இவருடைய இறப்பு இங்கே பல பேருக்கும் தெரியாமலேயும் இருந்திருக்கு. ஸோ நல்ல முறையில் இருந்து அடுத்த நிமிஷம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்கள் சொல்லுவார் அவருடைய படத்தில். அது பல பேருடைய வாழ்க்கையிலுமே இப்போ நடக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அதுதான் இவருடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. ஏன்னா அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்களுடைய குடும்பம் மீண்ட முடியாமல் தான் மீட்டு வந்திருக்காங்களாம். அவங்களுடைய மகனை பார்க்குறதுக்கு அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த ஒரு லுக் அண்ட் அவங்களுடைய மகள் தான் இப்போ அவங்களுடைய குடும்பத்தையே தாங்கி நிறுத்துறாங்களாம். அவருடைய மகனுக்கு 9th படிக்கும் போதே நிறைய பட வாய்ப்புகளும் சீரியல் வாய்ப்புகளும் வந்துதான். ஆனால் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதுனால தான் இவங்களை படிக்க வச்சு இப்போ ஆளுக்கு ஒவ்வொரு செட்டில் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே பேக் போனாக இருக்கிறது இவருடைய மனைவி, அதாவது ஹேமா தான் இவங்களுடைய மகன் அண்டு மகள், இவங்க பிள்ளைகளுக்கு ரொம்பவே பேக் போனாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அவருடைய ரசிகர்களாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த அளவுக்கு அவரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும் சொல்லலாம். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சனி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.